அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா குடல் தான் சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த குடலை சுத்தம் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். குடல் கழுவுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது நம்ம ஈஸியாக எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ கழனியில் கொஞ்சம் தயிரும் உப்பும் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம போட்டு இப்போ கழுவ போகிறோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேலே இருக்கிற தோலை இப்போ போட்டு நம்ம நல்லா இதிலே உப்பு போட்டு இந்த இதில் வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சூடும், அதனால் கரண்டி போட்டு கிண்டிக்கங்க. கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் தான் அதில் உள்ள அந்த கிருமிலாம் செத்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டு நல்லா கையில் பிணைஞ்சு கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அழுக்கெல்லாம் போனோட்டி மறுபடியும் அதை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் இப்போ நம்ம உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் பாருங்கள், இதிலே எப்படி அழுக்கு கலண்டு வருதுன்னு பாருங்கள். நல்லா இப்போ கையில் வந்து இப்போ நல்லா பிணைஞ்சு கழுவிக்கணும். நம்ம இப்படி பிணைஞ்சு கழுவையிலே பாதி அழுக்கு வெளியே வந்துடும். நம்ம கழனியில் வந்து நம்ம கழுவுனோம்னா கவுச்சி இருக்காது. கழனிலே கொஞ்சம் தயிரும் உப்பும் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவும் போது அந்த கவுச்சி போயிடும். தண்ணியை மாற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். மொதல் அந்த தோல் பக்கத்து உள்ளதை கழுவி க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஒரு வட்டமான பாத்திரம் இல்லை நம்ம காய் நறுக்கிற அந்த கட்டை எது இருந்தாலும் சரி, அப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு இந்த கத்தியில் நல்லா சுரண்டுனோம்னா இந்த தோல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தோல் வந்து குறுக்கு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதும்பாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த தோலை எடுத்துருவாங்க. அப்படி நம்ம தோலை எடுக்காமல் அந்த தோலோடையே இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த தோலை வந்து அப்படியே நல்லா கீழே வச்சு நல்லா நம்ம சுரண்டும் போது அதில் உள்ள கிருமிலாம் வந்துடும். இப்படி நல்லா ஒரு கத்தி வச்சு நல்லா அழுத்தி ரொம்ப அழுத்தக்கூடாது. அந்த உள்ள அழுக்கு வர்ற மாதிரி மட்டும் சுரண்டணும். பாருங்கள் எப்படி சுரண்டுறோன்னு. நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இதிலெல்லாம் குடியிருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன இடத்துல வந்து இப்படி வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இடம் உள்ளவங்க மொட்டை மாடியில் வச்சு கூட க்ளீன் பண்ணுவாங்க கீழே வச்சு. நமக்கு வசதி இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே வாஷ் பேஷன்கிட்டேயே வச்சு இப்படி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தோல் அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே உள்ள அழுக்கு தான் இப்போ வெளியே வந்திருக்கு. இது போல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துட்டு பாருங்கள், நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இது வந்து சுத்தம் பண்ணது, இது சுத்தம் பண்ணாதது. எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம். அந்த அழுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம், அந்த தோல் அப்படியே தான் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு நம்ம உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து மஞ்சத்தூளும் உப்பும்
சுடுதண்ணி போட்டு இன்னொரு தடவை நம்ம நல்லா கழுவிக்க போகிறோம். இதுவும் பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வைங்க, ரொம்ப வச்சிடாதீங்க, அந்த தோல் வந்துடும் தனியாக. ஒரு 2 தடவை நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் கழுவிட்டு, இதை நம்ம கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தும் 2, 3 தடவை கழுவிக்க போகிறோம் சுடுதண்ணி ஊற்றி. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இதை ஒரு கவுச்சி கூட இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதை அதோட ஸ்மெல்லே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கவுச்சி இருக்காது. நல்லா பிணைஞ்சு கழுவிக்கணும். இதெல்லாம் மஞ்சத்தூள் தான் அதில் ஒட்டியிருக்கு அந்த கொழுப்பில். அது வேணாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை க்ளீன் பண்ணிடுங்க அப்படியே. இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கழுவுனோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றா கழுவுனோம்னா ஒன்றில் அழுக்கு போகும், ஒன்றில் போகாது. அதனால் தனித்தனியாக நம்ம கழுவும் போது நல்லா க்ளீனாக வந்துடும், பளிச்சுன்னு. பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே நம்ம வாஷ் பேசன் கிட்ட நம்ம வந்துடலாம். அந்த உள்ளே வச்சு தான் இப்போ நம்ம அந்த குடலை க்ளீன் பண்ண போகிறோம். இது இதை விளக்கமாத்து குச்சி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, பெரட்டி விட்டு. நம்ம அப்படிலாம் செய்ய வேணாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு குடலை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விட்டு தண்ணி அதில் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பாருங்கள், அதில் உள்ள அழுக்கு அப்படியே கலண்டு வந்துடும். இந்த குடல் ஏற்கனவே கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறனால அதிகமாக கசடு இல்லை. ஆனால் நாங்கள் இந்த முறையில் தான் க்ளீன் பண்ணுவோம். உள்ளே தண்ணி விட்டு நம்ம வெளியே இந்த 2 தடவை இப்படி எடுக்கும்போது உள்ளே இருக்கிறது நல்லா கழுவுன மாதிரி வந்துடும். பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். ஒரு 2 தடவை சுடுதண்ணில் கழுவிட்டிங்கன்னா போதும். ஏன்னா பைப்லேயே நம்ம நல்லா கழுவிடும். கொஞ்சம் பைப்பை சிம்மில் லேசாக வச்சுக்கோங்க. லேசாக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி கழுவுனீங்கன்னா உள்ளக்க தண்ணி விட்டு கழுவும்போது நல்லாவே சுத்தமாகும். இதே போல் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே விரித்து விட்டு நம்ம சட்டியில் தண்ணி வச்சு கழுவுனோம்னா திரும்ப திரும்ப அந்த கழுவுனதெல்லாம் உள்ளேயே இருக்கிறனால ஸ்மெல்லு தான் அதிகமாக வரும். அதனால் இந்த மாதிரி பைப்பில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கழுவும் போது அந்த கவுச்சி அதோட இதெல்லாம் போயிடும். பாருங்கள், இன்னொன்று கூட பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இதில் பைப்பில் தண்ணி பிடிச்சாதான் அந்த உள்ளக்க போகும். நம்ம டம்ளரில் எதில் ஊற்றினாலும் அது போகாது. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நம்ம தண்ணி விட்டு கழுவும் போது நல்லா சுத்தமாக வரும். 2 தடவை இப்படி திருப்பி விட்டு கழுவுங்க. இந்த மாதிரி நீங்கள் கழுவி குடல் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் அந்த டீப்பில் எப்படி தண்ணி போகுதுன்னு. இந்த மாதிரி தண்ணி வச்சு கழுவும் போது அந்த உள்ள கசடெல்லாம் நல்லா சுத்தமாக வெளியே வந்துடும். அவ்வளோதான். இது வீடியோக்காண்டி மெதுவாக வச்சு காமிக்கிறேன், இல்லாட்டி டக்குன்னு காமிச்சு சலுன்னு இந்த வேலையை செஞ்சிடலாம். இது நான் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக உள்ளதெல்லாம் கையிலே நம்ம பெரட்டி விடலாம். கையிலே நல்லா பெரட்டி விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா சுத்தமாயிரும். இதெல்லாம் நாங்கள் நேராக கட் பண்ணி வச்சுருக்கனால அதில் நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா அதோட அந்த வளவளப்பெல்லாம் போயிடும்.
பாருங்கள், இன்னும் ஒன்று கூட செஞ்சு காமிக்கிறோம். இது நாங்கள் வீடியோக்காண்டி மெதுவாக செய்கிறோம். இப்போ நீங்களாம் செஞ்சீங்கன்னா டக்கு டக்குன்னு பைப்பில் காமிச்சு ரெண்டு தடவை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அது நம்ம எடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள். அது உள்ள கசடு. ஒரு தடவை செய்யும்போதே அது நல்லா வந்துடும். ரெண்டாவது தடவை நம்ம தண்ணி பிடிக்கும்போது சுத்தமாக அது கழுவுன மாதிரி வந்துடும். குச்சிலாம் விட்டு திருப்பி அது அவ்வளோ ஈஸியாக இருக்குனான்னு எனக்கு தெரியல. அதோட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இப்போ எல்லாமே நம்ம வந்து கழுவி தனித்தனியாக வச்சுருக்கோம். பாருங்கள், இதை நம்ம திரும்ப இன்னும் 2 தடவை இதை வந்து சுடுதண்ணி போட்டு கழுவுவோம், உப்பு போட்டு. இப்போ இந்த தோல் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த சுடுதண்ணில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அதை கத்தி வச்சு சுரண்டும் போது இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோலோடு வேணும்னா ஒரு 2 செகண்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு தோல் வேணாட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு குடல், இப்போ கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 தடவை மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு சுடுதண்ணில் கழுவிருக்கோம். தயிர் கொஞ்சம் விட்டு கழுவிருக்கோம் ஃபஸ்ட்டு கழுவும் போது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியும் செய்யலாம். அந்த தோல் வந்து நம்மளோட குறுக்கு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இந்த தோலை எடுத்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா போட்டு இந்த தோலை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே பொரியல், தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி செய்வாங்க. ஏன்னா இது குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லதான். நம்ம தான் எடுத்து அதை கீழே போட்டுறோம். எல்லாமே நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. பாருங்கள், இது போல் நீங்களும் ஒரு கழுவி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சுத்தமாக தெரியும். நம்ம இப்படி கழுவும் போது ஒரு திருப்தியாக நம்ம வந்து கழுவிட்டோன்ற ஒரு திருப்தி இருக்கும். அந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.